இப்போ பாருங்கள், இன்னொரு இது யோவான் 11 நினைக்கிறேன், 11:37, 38, 39. அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். இப்ப மார்த்தாள் என்ன சொல்றா, வந்து ஆண்டவரே 4 நாள் ஆகி போச்சு நாருமே அப்படின்றா. கர்த்தர் என்ன சொல்றாரு, நல்லா கவனிங்க. கல்லை புரட்டுறா, ஐயா செத்து 4 நாள் ஆச்சுன்றாரு. கல்லை புரட்டுறான்றாரு. எதுக்கு புரட்ட சொல்றாரு? உள்ளே போய் மாலையை போட்டு வரக்கா போறாரு? எதுக்குங்க கல்லை புரட்ட சொல்றாரு? மாலையை போட்டு வரக்கா போறாரு ஏசினாரு? இல்லை, அவர் ஏதோ வேலை பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு. பார்ட்டி கொஞ்சம் எமோஷ்னலி இன்பேலன்ஸ் இருக்காரு. கல்லை வர நாட்ட சொல்கிறாரு, ஐயா நாருமையா அப்படின்றாங்க. உன் வாய் ரொம்ப நாருது, நீ வந்து இந்த மாதிரி அவிசுவாசமாக பேசாத, தள்ளி நில்லுன்றார். பிணம் நாடுறதை விட இந்த அவிசுவாசமாக பேசுகிறவங்க நாற்றம் ரொம்ப மோசமான நாற்றம் சார். ஆமாம் ஆமாம், நீங்கள் நச்சுவாயன் என்னோட கூட இருந்துடலாம் நம்ம சொல்லுவாங்கல்ல. ஆமாம், இந்த மாதிரி வந்து அவிசுவாசமாக பேசுகிறவனை வந்து நீ கையிலே வச்சுக்கூடாது சார். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேதுன்னு ஒரு வசனம் இருக்குல்ல. என்ன நினச்சிட்டான், கிறிஸ்தவனுக்கும் புறஜாதிக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. கிடையவே கிடையாது. கிறிஸ்தவனுக்கும் புறஜாதிக்கும் பங்கேதுன்னு இல்லை, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும். விசுவாசி எங்கே இருக்கான்? சர்ச்சில் இருக்கான். அவிசுவாசி எங்கே இருக்கான்? அவனும் சர்ச்சில் இருக்கான். விசுவாசினா யார்? சர்ச்சுக்கு வரவன். அவிசுவாசினா வெளியில் இருக்கவனா? இல்லை. விசுவாசினா வார்த்தையை விசுவாசிக்கிறவன், அவிசுவாசினா வார்த்தையை நம்பாதவன். ஒரு விஷயத்தில் வார்த்தையை நம்பாதவன் ஒருத்தர் இருப்பானா, அவன் கூட ரொம்ப டச்சு வச்சுக்கிறாத, ஒன்று அஃபெக்ட் பண்ணிடும் கிருமிகள். நல்ல விசுவாசத்தில் மூவ் பண்ணுறவங்களோட மட்டும் என்ன செய்யுங்க, இணைஞ்சு கொள்ளுங்கள். ஆமாம், நல்லா படிக்கிற பையலோட சேர்ந்துக்கணுமா? இல்லை இல்லை, அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தைரியம் என்ன செய்யணும், ரெசிஸ்டிங் பவர் இருக்கணும், இம்யூன் சிஸ்டம் வந்து கூட இருக்கணும். இப்போ சொல்கிறா வந்து, ஆண்டவரே நாரா ஆண்டவரே அப்படின்னு ஒன்று இயேசுக்கு சொல்கிறாரு. இயேசு அவளை நோக்கி, வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? மோசே யோசுவா பார்த்து கேட்கிறாரு. இங்கே சொல்றாரு, நான் உனக்கு சொல்லலையான்னாரு. அப்ப என்னதான் சொல்ல வர்றாரு? ஊர் 1000 பேசட்டா, நான் உனக்கு என்ன சொன்னேன்? நான் உனக்கு என்ன சொன்னேன்? அங்கே நில்லு, அங்கே நில்லு. என்னுடைய கேள்வி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையான்னு கேட்கிறாரு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டே இவர் சொல்லியிருக்கிறாருன்னு வேகமா அந்த சாப்டர் ஃபுல்லா அலசி அலசி பார்க்குறேன். எங்கேயுமே அவரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்லவே இல்லை. அப்புறம் நான் உனக்கு சொல்லலையான்றாரு. எங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, இங்க சொன்னதை சொல்லல. போன வாரம் பிரேயர் செல்ல சொல்லலையா? போன மாசம் வீட்டில் உட்காந்து பிரசங்கம் பண்ண போன கையை தட்டு, நான் உனக்கு சொல்லலையா? வாரம் இதைத்தான நீ கேட்ட. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லலையா அப்படின்னா, அவருடைய டீச்சிங்ஸ்ல அதை சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அப்ப நான் சொல்லி கொடுத்தேன். ஆமா, அதைத்தாண்டா அப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப எப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு பேசின வார்த்தையோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த உலகத்திலிருந்து வர இன்ஃபர்மேஷன், த்ரெட்டனிங் மெசேஜ் பொட்டி பொடியாய் மாறுகிறது. ராகா பாரா சாந்துனாமானா. ஆமென், ஆமென். God's word is a sanitizer. அது உங்களை என்ன செய்யுது? கிருமிநாசினி. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போனோன்னே இந்த அவிசுவாச கிருமியெல்லாம் அழிக்கும் பாருங்க. இவளுக்கு 4 நாள் ஆச்சுன்றது தெரியுது, நாருன்றது தெரியுது, கர்த்தர் சொல்ல இதெல்லாம் தெரியுது. போன வாரம் கொடுத்த செய்தி தெரியுதா? கைத்தட்டுக்கு வந்தவருக்கு தெரியுதா? ஐயா என்ன சொன்னீங்க? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லலையா? இங்க எப்படி வருது? ஒரு காமன் மெசேஜா சொல்லாம ஸ்பெசிஃபிக்கா பேசியிருக்கிறாரு. மார்த்தாலே நான் உனக்கு சொல்லலையா? ஆமா. அப்படித்தான் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று தேவன் சொல்லியிருக்காருல்ல? ஆமாம். அவர் சொல்லியிருக்கிறார்ல? ஆமாம். அவர் சொல்லியிருக்கிறது உண்மைனா
அதுக்கப்புறம் உங்க ஜெபம் வேற எதுக்காகவும் மாறக்கூடாது. அவர் சொன்னதோடு இணைக்கப்பட்டு தான் இருக்கும். The man who is walking with God and hearing God's voice will never dilute his prayer points. Asha kemena hamtu namara shakura baladiyankaraba shamture balabadiyankaraba. காலையில் பைபிள் வாசிக்கிறேன், ஒரு வசனம் வருது நீதிமொழிகள் 10ல், கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் அப்படின்னு வருது. உங்களுக்குலாம் அந்த அர்த்தம் புரியுதோ புரியல, எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. என் பிள்ளைய பசிக்க விட்டு பார்க்கவே கையை தட்டு. ஆமே ஆமே. நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் திமிங்கலங்களை போஷிக்கிற கர்த்தர். சிங்கங்களுக்கு என்ன செய்வாராம்? இறைய சவதரித்து கொடுப்பாராம், அடிச்சு கொடுப்பாராம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஒரு போஷிப்பாராம். அந்த சப்ஜெக்ட் நான் பேசியிருக்கேன் உங்கள்கிட்ட. காக்காய்க்கும் சோறு வைக்கிறாரு, தயிர் சாதத்தை. சிங்கத்துக்கும் மான அடிச்சு போடுறாரு. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமே. போஷிக்கிறதுக்கு அவர் ரெடி. நீ காக்காயா சிங்கமா அந்த இடத்துல நில்லு. எனக்கு ஏதோ ஒரு பார்த்து ஒரு 5000 ரூபா கரண்ட் பில்லோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா தயிர் சாதத்தை குழைச்சி வச்சிருவார். இருந்தா ஏன்னா காக்காய்க்கும் அவர் போஷிக்கிறவர். ஒரு 35 கோடி ரூபா எனக்கு உடனே தேவைன்னா சிங்கம்மா அப்ப நிக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, மான அடிச்சு போட்டுருவோம் அப்படின்றாரு. காக்கைக்கு போஷிக்கிற தேவன் சிங்கங்களுக்கு போஷிக்கிறார். திமிங்கலங்களை போஷிக்கிற கர்த்தர். திமிங்கலத்தை போஷிப்பாராங்க. அவன் 4 மீன் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு சோறு போடாம சாகடிச்சிடறாங்க சார். அது பாட்டுக்கு பாவம் கடல்ல தண்ணியில் இருந்தவங்க நல்லா இருந்திருக்கும். இவன் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து கொண்டு போட்டுறாங்க. லவ் பேர்ட்ஸ்ன்னு வாங்கிட்டு வந்து அந்த பேர்ட்ஸ்கிட்ட லவ்வே இல்லாமல் நடக்கிறாங்க. ஹேட் பேர்ட்ஸ் அது ஆங்கிரி பேர்ட்ஸாக மாறிடுச்சு. லவ் பேர்ட்ஸ் ஒவ்வொன்றா சூசைட் பண்ணுது. இவ்வளவு பேர் இருக்காங்க, ஒருத்தட்டவே லவ் கிடைக்கலடான்ட்டு. ஆனா தேவன் போஷிக்கிறார். இந்த மதுரையில் எத்தனை லட்சம் காக்கா இருக்கும்? ஏதாச்சும் ஒரு காக்கா சாப்பாடுலன்னு செத்துருக்கா? கைத்தட்டு கொண்டு ஒரு ஆமை. அத்தனை போஷிக்கிறார். திமிங்கலங்கள் அவர் விளையாடும்படி, சமுத்திரத்தில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலம். திமிங்கலத்தை படைச்சதுக்கே காரணமே விளையாடுறா கையாத்தக்கு. திமிங்கலத்தில் வரும் பலன்கள் அப்படிலாம் ஒன்றும் படைக்கல. ஐயா திமிங்கலத்தை படைச்சேன், விளையாடுறதுக்கு படைச்சேன். இப்போ விளையாடுறதுல உங்களுக்கு பிடிக்குமா? பிடிச்சனால தானே படைச்சேன். எல்லாம் சொல்லுங்க, விளையாடுறது பிடிக்குமா? பிடிச்சனால தான் படைச்சேன். அப்போ தேவனுக்கு விளையாடுறது பிடிக்குது, விளையாட விட்டு பார்க்கறது கைத்தட்டு வருது. ராமே எப்பவுமே ஒரு குச்சி வச்சுக்கிட்டு உட்காந்து ஹெட் மாஸ்டர் மாதிரி நீங்க பார்க்க கூடாது. நீர் விளையாடும்படி, நீர் விளையாடும்படி. 1:6 சொல்லுது, நாம் அனுபவிக்கும்படி சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணம். ஃபார் அவர் என்ஜாய்மெண்ட், ஃபார் அவர் என்ஜாய்மெண்ட். இந்த வார்த்தைலாம் உள்ள இருந்துச்சுன்னா அடியனுக்கு எதுக்கு 60 இன்ச்சு டிவி அப்படிலாம் கேட்கக்கூடாது. அடியனுக்கு எது 40 இன்ச்சு டிவி அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா வார்த்தையில ஸ்ட்ராங்கா இல்லை. நாம் அனுபவிக்கும்படி சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். எப்பவுமே அன்பை மனுஷன் மேல நீ வைக்கணும், விசுவாசத்தை மட்டும் கர்த்தர் மேலதான் வைக்கணும். சகல பரிசுத்தவான்கள் மீது இருக்க உங்கள் அன்பும் தேவன் பேரில் இருக்கிற விசுவாசம் அப்படிதான் முடிக்கிறாங்க. ஃபெய்த்தை மனுஷன் மேல வைக்க கூடாது, லவ்வை மனுஷன் மேல வைக்கணும், ஃபெய்த்தை கடவுள் மேல வைக்கணும். ஸோ ஒரு ஊழியக்காரனை, ஒரு விசுவாசியும் இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட விடாதபடிக்கு அவனை கில்ட்டி கான்சியஸ்குள்ள கொண்டு வரதுக்கே 4 பேர் முழு நேரமும் இறங்கியிருக்காங்க. அவங்கள கூர்ந்து கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கிறவங்க, அதை வேறு மாற்றமே கிடையாது. அப்போ நல்லா கவனிங்க, இங்கே ஒரு வசனம் சொல்லுது, 1 தீமோத்தேயு 6:10 20 17 சொல்லுது, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக. முதல் இந்த வசனத்தை பார்த்தப்ப இந்த வசனம் தூக்கி எரிஞ்சிருச்சு. ஏன்னா தேவன் சம்பூர்ணமாக தர்றவர்னு எனக்கு தெரியும் சார். ஆனால் நாம் அனுபவிப்பதற்குன்ற வார்த்தை 3வது கண்ணை திறந்துருச்சு. நாம் அனுபவிப்பதற்கு ஆங்கிலத்தில் இன்னும் அழகா போட்டிருக்கு, ஃபார் அவர் என்ஜாய்மெண்ட். நீ யாரா? நீ யாரு? ஹூ இஸ் த பிளாக் ஷிப்? அது யார்? எந்த ஊரு? ஒன்றும் புரியல எனக்கு. இல்ல வசனத்தை படிக்காம பயிரிடுகிறவன் பலனிலே முந்தி பங்கடைய வேண்டும்.
ஒரு ஊழியக்காரன் இன்னைக்கு நல்லா இருக்கணும்னு ஒரு நாடு நினைக்குதோ அன்னைக்கு தான் அந்த தேசம் செழிப்பா இருக்கும் நான் சொல்றேன். நான் எல்லாம் அசுத்தாய் பெற்ற பிள்ளைகள் வந்துட்டு ஜனங்களை வந்து குழப்பி விடுறாங்க. They are dead against to the man of God. மேன் ஆஃப் காடுக்கு எதிராக பேசுகிறவர்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிசாசு ஒரு டெக்னிக் இருக்குது. ஊழியக்காரன்லாம் தரித்திரத்துக்கு வந்துட்டானா தேசம் சபிக்கப்பட்டுரும் அப்படின்ற மாதிரி. விவசாயிகள்லாம் நல்லா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நாடு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அங்கே என்ன நிலைமை நடந்துச்சோ அதே நிலைமை இங்கே கொண்டு வரதுக்கு 4 பிசாசின் கிரியைகள் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்த காரணம், இன்றைக்கி நான் ஊழியர்களை மதிக்கிறேன், இன்றைக்கி நான் ஊழியர்களுக்கு வாரி இறைக்கிறேன், இன்றைக்கி ஊழியர்களுக்கு நான் விதைக்கிறேன். காரணம் எனக்கு தெரியும், அவர்கள் நன்றாக இருந்தால்தான் நம்ம நன்றாக இருக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஸோ அன்புக்குரியவர்கள், இந்த வசனத்தெல்லாம் பார்க்கும்போது உங்கள் ப்ரேயர் வந்து என்ன செய்யாது, டைல்யூட் ஆகாது. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ இங்கே பைபிள் சொல்லுது, அவன் சொல்கிறா, ஐயா 4 நாள் ஆச்சு நாரிரும், லாஜிக்காக பேசுகிறா. கர்த்தர் சொல்கிறேன், நான் உனக்கு என்ன சொன்னேன்? மூசா சொல்கிறான், ஐயா நான் எப்படி எவ்வளோ பேர் அப்படின்னு, நான் உனக்கு கட்டளை இல்லையா, பலம் கொண்டு திறமனதாயிரு. ஸோ எப்பெல்லாம் நீங்கள் இந்த உலகத்தால் பொல்யூட் ஆகிறீங்கோ அப்பெல்லாம் உங்களை தெளிவாக்குவதற்கு தேவன் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன வாக்கு தத்தங்களைத்தான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். அதனால தான் நான் சொல்கிறேன், வெள்ளியை சம்பாதிப்பது போல அதை புத்தியை சம்பாதி, தங்கத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி வார்த்தையை சேர்த்து வை. இதுக்கு முன்னாடி உன்னோட வாழ்க்கையில் பிரச்சனைகளை குறித்து தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எங்கே நீ சொல்ல முடியுமா? அந்த 10 பவுன் நகை எங்கே வச்சேன்னு சொல்லுவியா? என்ன வச்சிருந்த 25 சவரன் நகை எங்கே வச்சேன்னு தெரியலன்னு சொல்லுவியா? அது எங்கே இருக்குன்னு உங்கள் தூக்கத்தை எழுப்பி விட்டாலும், தூக்கத்துலேயே நடக்கிற வியாதி இருந்தாலும் கரெக்டாக போய் நின்று நம்பரை கரெக்டாக போட்டு திறந்துட மாட்டேன். அப்படித்தான் தூக்கத்தில் கூட பாஸ்வேர்டை கரெக்டாக போட்டு திறக்கிற மாதிரி, தூக்கத்தில் கேட்டால் கூட கரெக்டாக வந்து 1 தீமோத்தேயு 6:17 பாஸ்வேர்டை போடு, இயேசு நாமத்தில் தர அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்குற எடு இயேசு நாமத்தில். வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெட்டி எடுக்கப்பட்ட பொன் பாலங்கள். அதுதான் உங்கள் ஜபத்தை தூக்கி அப்படியே நிப்பாட்டுறது. ஸோ சூழ்நிலைகள், உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் உங்கள் ஜபத்தை டிசைன் பண்ணக்கூடாது. எல்லாம் சொல்லுங்கள், சூழ்நிலைகள் என் ஜபத்தை டிசைன் பண்ணக்கூடாது. என்ன ஜபிக்கலாம், என்ன கேட்கலாம், இன்னைக்கு விலைவாசி என்ன என்பதின் அடிப்படையிலே இவைகளெல்லாம் சேர்ந்து உங்கள் ஜபத்தை டிசைன் பண்ணக்கூடாது. உங்கள் ஜபத்தை எது தெரியுமா டிசைன் பண்ணணும்? தேவனுடைய வார்த்தை தான் டிசைன் பண்ணணும். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம், my prayer must be designed by the spoken word of God. அப்ப ஜபம் எங்க பறக்கணும்னா வார்த்தையில பறக்கணும். அப்பதான் அது ஹெல்த்தியா இருக்கும், உணர்ச்சியில பறக்க கூடாது. ஒரு குழந்தை ஆரோக்கியமா இருக்கும்னா வார்த்தையிலிருந்து பறக்கணும். 1 தீமோத்தேயு 6:17 பறக்கணும் ஒரு குழந்தை. அப்ப அந்த குழந்தை வந்து நல்லா புஷ்டியா இருக்கும். நாம் அனுபவிப்பதற்கு எந்த மாய்க்காம், தமிழ் மதுரை பாஷையில் சொல்லுவாங்க, எந்த மாய்க்காம் வந்தாலும், எந்த வந்து முட்டால் வந்தாலும் உங்கள் ஜபத்தை கலைக்க முடியாது. கருவை கலைப்பது போல கலைக்க முடியாது. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையினால் உருவேற்றப்பட்டது. நீங்கள் நிறைய பேரோட ஜபம் வந்து டைல்யூட் ஆயிடுது, படி இறங்கிடுது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடுது. ஆனால் யாரெல்லாம் வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஜபம் அப்படியே வந்து சூடு குறையாமல் இருக்கு, அப்படியே வந்து தண்ணி கலக்காம அதே திராட்சை ரசத்தோட அந்த ஸ்ருதி அப்படியே இருக்கு, மாறாது. சொல்லுங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் வாக்குத்தத்தம் தான் சூட்டை இழக்கவே இழக்காது. கையை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். What's the title of today's prayer, today's message? The compromising prayer and uncompromising prayer. காம்ப்ரமைஸ் ஆகிற ப்ரேயரு நிறைய பேர் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு ஜபத்தை பண்ணுறோம், காம்ப்ரமைஸ் ஆகிடுறோம். ஆனால் சிலர் மட்டும் அன்காம்ப்ரமைஸாகவே இருக்கிறாங்க. நோ நோ நோ, இதுதான், இப்படித்தான் இன்னைக்கு ஊழியங்கள் ஏன் குறுகி போயிடுச்சுன்னா, the people who ever called to do God's ministry வரும்போது இந்தியாவே கலக்குவேன் அப்படிதான் உள்ள என்டர் ஆகிறாங்க. அப்போ பிசாசு பார்க்குறான், தேவன் இவன்கிட்ட பேசியிருக்காரு, இவனை இப்படியே விட்டு இந்தியாவே கலக்கிடுவான் அப்படின் போது எடுத்தோடனே அவனை வந்து காலி பண்ணுறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பொல்யூட் பண்ணுறான். பொல்யூட் பண்ணி அவன் சூடு அப்படியே தனிச்சு கடைசியில் நம்ம எல்லோரும் உற்சாகமாக இன்று நம்ம சபையில் 100 பேராவது வரும்படிக்கு ஜெபிப்போம்ட்டான். ஆனால் வரும்போது இந்தியாவே கலக்குவேன்னு வந்தவன் இங்கே உபவாசத்தை முடிச்சுட்டு காப்பியை கலக்கிட்டு நாம் இந்த வருஷம் எப்படி 100 பேர் வந்துடும்ன்றான். எப்படா நம்ம மைண்டு மழுங்குச்சு, இன்க்ளூடிங் மை செல்ஃப். என் வாழ்க்கையில் நான் காம்ப்ரமைஸ் ஆன நாட்கள் உண்டு.
அப்போ இந்த மாதிரிலாம் காம்ப்ரமைஸ் ஆகி நம்மளை சின்ன வட்டத்துக்குள்ள உட்கார வைக்க நினைக்கும் போது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா என்கிற சப்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கிறது. நான் உனக்கு சொல்லவில்லையா, என்ன சொன்னீங்க, அங்க வா, அங்க வந்து நில்லு, மலையில வந்து நில்லு, அப்புறம் பேசிக்குவோம். ஆமே, ஆமா, அவர்கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு கிரவுண்ட் இருக்கு, அந்த கிரவுண்ட்ல வந்து நிற்கணும். மிகப்பெரிய ஜப குறிப்பு முன்பாக வந்து நிற்கும்போது, தேவைகள் நிற்கும்போது, திமிங்கலங்களுக்கு உணவளிக்கிற கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி இருப்பார். வாழ்க்கையில் திமிங்கலத்துக்கு உணவளிப்பார்ல, எப்படி வந்து ஊழியத்தில் ஒரு 10 திமிங்கலத்துக்கு உணவு அளிக்கணும்ல, அந்த 10 திமிங்கலத்தில் ஒரு திமிங்கலமாக நான் இருக்க விரும்புகிறேன். அவ்வளோதான், அந்த 10 திமிங்கலத்தில் ஒரு திமிங்கலமாக இருக்க விரும்புகிறேன். அவரோட நடங்கள், நடைபெறுங்கள், வளருங்கள். ஒரு அழகிய நீர்மேல் நடத்தல் நினைக்கிறேன், அந்த புக்கு பேரில், சாரி வேற ஏதோ பேர். அவர் எழுதுறாரு, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்கிறேன். ஃபெய்த் ஆப்ரேட் பண்ண டெவலப் ஆகுது. நான் சீக்கிரம் முடிக்கிறேன். அவர் வந்து சொல்கிறார், ஒரு 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 கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன், சாயந்தரம் 5 மணிக்கு. மதியம் 2 மணிக்கு அந்த சட்டையை எடுத்து போட போகிற சட்டையை பார்த்தா அதில் உள்ளே வந்து என்ன செய்யுது, ஒரு பட்டனு இல்லை, 4 பட்டன் இருக்குது, ஒரு பட்டன் இல்லை. இப்போ அந்த ஒரு பட்டன் வாங்கணும், ஒரு பட்டனை மட்டும் புதுசாக வாங்கினா என்ன செய்ய முடியாது, தைக்க முடியாது. 5 பட்டனை ஏன்னா அது மட்டும் பளிச்சுன்னு தெரியும். 5 பட்டனை வாங்கி தைக்கணும். 5 பட்டனை வாங்கி தைக்கணும். 25 காசு தேவைன்ட்டு 25 காசு இல்லை. அந்த புக்கில் பக்கத்தில் இப்படி தொடங்குறாரு. இப்போ நான் கத்திர ஜோமனி, ஆண்டவர் எனக்கு ஒரு 25 காசு தாங்க, நான் 5 பட்டன் வாங்கணும், இல்லாட்டி எனக்கு ஒரு பட்டன் தாங்க, அந்த பட்டன் இதே கலரில் இருக்கணும், இதே அளவு டல்லாக இருக்கணும், இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு அற்புதம் நீங்கள் எனக்கு செய்யணும்னு சொல்லி ஜோம் பண்ணாராம். அவர் சொல்கிறாரு, மதியம் ஏதோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது திடீர்னு தரையை பார்க்குறாராம். ரோட்டில் ஏதோ ஒன்று லைட்டாக மினுங்குச்சான். குனிஞ்சு எடுத்து பார்த்தா இவர் வச்சுருந்த 4 பட்டன் மாதிரி ஒரு பட்டனா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லி அதை வீட்டில் இதை தச்சு அன்றைக்கி நான் போட்டு போனேன். அப்படியே பக்கத்தில் முடிக்க போகிறார். போட்டுட்டு அன்றைக்கி போய் பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு எழுதுறாரு. எழுதிட்டு போன வாரம் தான் ஒரு 40 கோடி ரூபா சொத்தை முடிச்சுட்டு நீங்கள் நான் வந்திருக்கிறேன். கடைசி வரி, அந்த அத்தியாயத்தோட கடைசி வரி இப்படி முடிக்கிறாரு. 2 வரியில் நறுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போன வாரம் தான் 40 கோடி ரூபா சொத்தை முடிச்சுட்டு, நான் சாரி 40 கோடி இல்லை சார், 100 கோடி ரூபா அது இன்றைய மதிப்பு நான் சொல்கிறேன். நான் புக்கு படித்து 15 வருஷம் இருக்கும். இன்னைக்கு கணக்குப்பட்டு 100 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்தை முடிச்சுட்டு வந்து நிற்கிறேன். பாருங்கள், ஒரு பட்டனுக்கு தேவனை நம்ப முடிஞ்சவன் தான். ஆமாம், காக்கை குஞ்சுகளுக்கு உணவளிக்கிற தேவன் தான், சிங்கங்களுக்கு இறையை சவதரித்து போடுகிற தேவன். Faith will be built by practicing. Faith will be increased by practicing. செயல்படுத்தப்படாத விசுவாசம் விசுவாசமே அல்ல. விசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கே மலைகள் பெயரும் அல்ல, பெயர்ந்து தான் ஆக வேண்டும். விசுவாசம் எங்கே இருக்கிறது, உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையோடு இருக்கிறது. நம்முடைய காதுகள் மந்தமே போனவன்லாம் சொன்னதை கேட்டு கேட்டு நம்முடைய மூளையில் மெதுவாக தூசி படிஞ்சிருக்கு. வார்த்தை சானிடைஸ் பண்ணுது, மறுபடியும் பல இடத்திற்கு கொண்டு வந்து நம்ம நிறுத்துகிறது. அந்த ஆதியில் கொண்டு வந்த அன்புக்கும் அந்த மிகப்பெரிய தரிசனத்தோடு நம்ம கொண்டு வந்து நிறுத்துகிறது. சில நேரம்லாம் இவ்வளோ ரூபாய் ஆண்டவரே அப்படின்னும் போது நம்ம எங்கேயோ கெட்டு போயிட்டோம்னு அர்த்தம். திரும்ப தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்படும் போது, அப்போ தாவீது என்ன செஞ்சான், கோலியாத் அடிக்கிறதுக்கு ஒற்றை ஆளா, எப்படி ஒற்றை ஆளா போய் அடிச்சான், காலி பண்ணிட்டான், துவம்சம் பண்ணிட்டான். ஆனால் அதே தாவீது ராஜா ஆனதுக்கப்புறம் மொத்த சப்போர்ட் எவ்வளோ பெரிய எண்ணியா அப்படின்றான், கவுண்ட் பண்ணுறான். கர்த்தர் சொல்கிறாரு, தாவீது நீ ஆதியில் எப்படி இருந்த, எவ்வளோ பேர் இருக்கான்னு பார்த்தியா, இல்லை என்னை மட்டும் நம்பி தானே வந்து. ஆமாம், அப்படியே என்னை மட்டும் நம்புடா, என்னை மட்டும் நம்புடா, என்னை மட்டும் நம்புடா. ஒரு ஊழியக்காரி தேவனோட நடக்கிறவனா இருந்தானா நாளடைவில் மொத்த சப்போர்ட்டர்ஸ் எவ்வளோ பேர் கொடுப்பா, அந்த கவுண்டிங்கில் போவே மாட்டான். தேவன் சொல்லி இதை செய், எல்லாரும் இன்வால்வ் பண்ணவை, அவங்கள நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தான்னா கட்டாயம் செய்வான். ஆனால் தேவையின் அடிப்பில் கவுண்ட் பண்ண மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் ஆடு மேய்க்கிறப்போ ஒரு கவனோட எப்படா உள்ள வந்தான், டே ஷெப்பர்ட் பாய் டேவிட்டா தான் அவன் சாகிற வரைக்கும் இருப்பான். நீங்கள் தேவனோடு நடக்கிறவர்களாக இருந்தாலும் எப்பொழுதும் இளமையாகத்தான் இருப்பீர்கள். நான் இளமை என்று சொல்வது ஆதியிலே கொண்டு வந்த விசுவாசத்தை பற்றி பேசுகிறேன். சுற்றி இருக்கிறால கணக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நீங்கள் யுவர் வாக்கிங், இஃப் காட் வாண்ட்ஸ் யூ டு அனௌன்ஸ் இட், ஓகே, தப்பே கிடையாது. பல இடங்களில் தேவனை அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாரு, தாவீதுட்ட சொல்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து சாலமன்ட்ட சொல்கிறாரு கெட்டுறதுக்கு. ஓகே, அவர் சொல்லும்போது அது தப்பே கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே நீங்கள்
தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது உங்கள் ஸ்ருதி குறையாமலே நிற்பீங்க. அதை நான் சொல்ல வரேன். யுவர் ப்ரேயர் வில் நாட் பி காம்ப்ரமைஸ்டு ப்ரேயர். காம்ப்ரமைஸ்டு ப்ரேயர், நாட் காம்ப்ரமைசிங் ப்ரேயர். காம்ப்ரமைஸ்டு ப்ரேயர் அண்ட் அன்காம்ப்ரமைஸ்டு ப்ரேயர். ஈவன் ஆஃப்டர் த எண்டே நடந்தாலும், எண்டு கார்டே போட்டாலும், நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலைன்னா கூட உங்கள் ஜபத்தை பண்ணிட்டீங்கன்னா எண்டு கார்டே விழுந்தாலும் நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க. ஒருத்தனை புதைச்சிட்டாங்க சார், 11 வருஷம் சார். 11 வருஷம் கழிச்சு நம்ம யார் பேட்ரிக், செயின்ட் பேட்ரிக் ஜோமுனியான உயிரோடு எழுப்புறாரு. கேன் யூ பிலீவ் இட்? தேவனுடைய வார்த்தையோடு நடக்கிறவன்லாம் அவெல்லாம் வந்து அரக்கர்கள் தான் சார். எலிசாவை பார்த்து சொல்றாரு சார், எலியா மேல இருந்த அபிஷேகம் உன் மேல 2 மடங்கா இருக்குதுன்னு சொல்றாரு. அவன் 2 மடங்கு கேட்டான், நீ எடுத்துக்கான்னு சொல்லி சால்வையை போட்டான். 2 மடங்கு, ஏறக்குறைய 16 அற்புதம் எலியா செய்தான். இவன் 32 அற்புதம் எலிசா என்ன செஞ்சிருக்கணும்? 31 அற்புதம் செய்தான், செத்து போயிட்டான். கணக்கு என்ன செய்யல, வார்த்தை என்ன செய்யல, பழிக்கல. அப்படியே கீன்னு பரவத்தில் சவுண்டு வருது. எல்லாம் பார்க்குறேன், ஐயோ ஐயா சொல்லியே நடக்காமல் போச்சு. இந்த பாய் போய் ஒழுங்காக காலையிலேருந்து ஒழுங்காக சாப்பிட்றவங்க இல்லாமல் உடம்ப நல்லா வைக்காம இப்படி செத்து போயிட்டாப்பிட்டேன். இதெல்லாம் வார்த்தை இதாகி போச்சு. உடனே இவங்க எல்லாம் யார், கபிரியல் மிகாவல், இவங்கெல்லாம் அப்படியே பார்க்குறேன். கீ பூமியில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. 16 32 31 நின்றுச்சு. கீன்னு கத்திக்கிட்டு இருக்கு. ஏய் என்னடா இப்போ வேலையை போகிறேன், நடக்கண்டான்றாரு. நல்லா கவனிங்க. அவர் இருந்த இடத்துல ஒருத்தனை புதைக்க வராங்க, குழியை தோன்றாங்க. இவனை கொண்டு உள்ள இறக்கடா, எந்திரிச்சு வெளியே வந்துட்டான். எலிசா எலும்புப்பட்டு. இடையில ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்கிறேன். இந்த சம்பவம் நடந்த எத்தனை வருஷம் கழிச்சு தெரியுமா? ஏறக்குறைய 400 வருஷம் கழிச்சு. ஆஃப்டர் 400 years தேவன் சொன்ன வார்த்தை சாகாமலே இருந்துச்சு. அதாவது தேவன் பேசுகிறார், யார் தீர்க்கதரிசனம் முறைக்காதிருப்பான்? சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தர் பேசுகிறார், எவன் விசில் அடிக்காதிருப்பான்? முடியல சார், இதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. 400 வருஷம் கழிச்சு சொன்னதை நிறைவேற்றுவேன்னா அந்த வசனத்தோடையே ஒட்டிக்கிட்டுருங்க. உங்கள் ஜெபம் தரம் இழக்கவே இழக்காது. தரமான ஜெபங்கள், உரைக்கப்பட்ட வார்த்தையோடு இணைக்கப்பட்ட ஜெபங்கள், தரம் குறையாத ஜெபங்கள். சில தங்கத்தெல்லாம் எத்தனை வருஷம் கழித்து விற்றாலும் அதே ரேட்டுக்கு போகும். சில தங்கத்தை போய் விற்றீங்கன்னா செய்கூலி சேதாரம் அப்படின்னு போட்டு ஆதாரமே இல்லாமல், ஆமாம். ஆனால் சிலது கேடியம்மா எத்தனை வருஷம் கழிச்சு விற்றாலும் அதே ரேட்டு. ஆமாம், தேவனுடைய வார்த்தை எத்தனை வருஷம் ஆனாலும். நான் முடிக்கிறேன். ஒரு முறை மோகே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னானா, ஏயா எத்தனையோ புது புக்கெல்லாம் எழுதிட்டாங்க, நீங்கள் என்னடா வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன புக்கை வச்சு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேறு புக்கே இல்லையா? திஸ் இஸ் டூ ஓல்டு அப்படின்னானா. இவ்வளோ பழைய புக்கை வச்சு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ புக்கு சாக்ரட்டிஸ் எழுது, இது சாக்ரட்டிஸ் எல்லாம் விடுங்க, இந்த காலத்தில் வந்து எத்தனையோ பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் எழுதியிருக்கிறாங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் எழுதியிருக்கிறாங்க, அந்த புக்கை வச்சு பிரசங்கம் பண்ணாமல் இந்த புக்கை வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க, பழைய புக்கே அது அப்படின்னா. திஸ் இஸ் டூ ஓல்டுனானா. உடனே மோங்கே என்ன செஞ்சாரான், அவனை வெளியே கூட்டு வந்தாரான். கூட்டு வந்து சூரியனை காமிச்சாரான். திஸ் இஸ் ஆல்சோ டூ ஓல்டு பட் ஸ்டில் இட் இஸ் டூ ஹாட் அப்படின்னாரான். ஆமென். இந்த சூரியன் 6000 வருஷம் பழசு, நீ 2000 வருஷம் பழச பேசிட்டு இருக்கிற. இட்ஸ் ஆல்சோ டூ ஓல்டு பட் ஸ்டில் இட் இஸ் டூ ஹாட். என்னதான் பழசா இருந்தாலும் இன்னும் அது சூடாதான்டா இருக்கு. கைத்தட்டு கொடுத்து ஆமென். இட் மே பி டூ ஓல்டு ஸ்டில் இட் இஸ் டூ ஹாட். எல்லாம் சொல்லுங்க. இட் மே பி டூ ஓல்டு பட் இட் ஸ்டில் டூ ஹாட். சூடாகவே இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். உங்கள் ஜெபங்கள் சூழ்நிலையினால் டிசைன் பண்ணப்படக்கூடாது. உங்கள் ஜெபங்கள் வார்த்தையினால் டிசைன் பண்ணப்பட வேண்டும். இனி ஒரு ப்ராஜெக்டுக்கு நம்ம காசுன்னு போய் கர்த்தர்கிட்ட நிற்கவே கூடாது. இப்போ ஜெபம் இந்த ப்ராஜெக்டுக்கான காசுன்னு மட்டும் போய் கிடையாது. இனி எந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் உங்கள்கிட்ட வந்து நிற்கக்கூடாது. என்ன எவ்வளோ நாள் இதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீதிமான்களை பசியினால் நீர் வருந்த விடி. பசின்னு ஒன்னே, பசியில் வந்து அவன் துடிக்கவே கூடாது. அதாவது என்ன பசி? தரிசன பசி, நிறைவேற்றும் என்கிற ஆசை.
அதில் சில நேரம் வந்து அந்த அந்த தரத்தை விட்டு இறங்கி சில விஷயங்களுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நோ, நான் இங்கே தான் நிற்பேன். எலியா தேவனுக்கு வேலையை என்ன செஞ்சுட்டான்? கடினப்படுத்திட்டானா? பண்ணுவாரியா? பண்ணட்டும்யா, அப்படி நிற்கணும். நம்முடைய என்ன சொல்கிறது, அந்த செட் ஆஃப் ரூல்ஸ்லேருந்து, செட் ஆஃப் விஷயங்கள்லேருந்து இறங்கவே கூடாது. அவருக்கு இந்த வேலை வேணால் அவர் முடிக்கட்டும். ஆமே, தன் வாயினால் சொன்னதை அவர் கையினால் நிறைவேற்றுவார். அவருக்கு இல்லாத அக்கறை நமக்கு எதுக்கு? எனக்கு அக்கறை இருக்குது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்னை விட அக்கறை உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். அதை நிறைவேற்றக்கூடிய தேவனாய் நமக்கு இருக்கிறார். என் அருமையான மகனே, மகளே, உன்னுடைய ஜெபம் தரத்தை குறைந்து கொண்டே வருகிற ஜெபமாக இருக்கக்கூடாது. சூழ்நிலை கேட்டார் போல ஜெபங்கள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடாது. It should not be designed by the situations, by the people, by somebody or some information. It must be established and designed by the word of God.